ஆக்ஷன். ஓகே, ஸோ இதே கொஷின் தான். இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டு போக போகிறோம். பிகாஸ் ஆக்சுவலாகவே ஒரு கொஷின் இருக்குது, நான் ப்ளஸ் ஈக்குவல் டு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளஸ் ஈக்குவல் டு என்னங்கிறது தெரியும். பட் ஸ்டில் நான் அதை திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இப்போது இது எல்லாமே ஓகே, ஆனால் எனக்கு வந்து ரெண்டாவதாக இன்னொரு பேர் வேணும், நேம் 2. ஓகேவா? இப்போ நேம் 2 ஈக்குவல் டு ரீச் ஸ்ட்ரிங். இப்போ 2 பேர்த்து பேரை வாங்கியாச்சு. ஓகேவா? கரெக்டா? இப்போ 2 தடவை நான் பேரை கொடுக்கணுமா? எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன் ஒரு செகண்ட் சேர்த்து வெயிட் பண்ணணுன்ட்டு. போன கொஸ்டினில் ஞாபகம் இருக்கா? 3 கொடுத்தா 4 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அதுக்கு முன்னாடி 7 கொடுத்தப்போ 7 பாயிண்ட் சம்திங் வந்துச்சு, அது 8 செகண்ட்ஸு. நான் வந்து லேட்டாக ஆஃப் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா நான் ஆன் பண்ணது லேட்டாக தான் ஆன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? லைட் எரிஞ்சதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணியிருப்பேன். அப்போ எப்படி அந்த 1 செகண்ட் டிலே வந்துச்சு? ஆக்சுவலாக ஹேமாவில் 5 எழுத்து இருக்குது, ரத்தீஷில் 8 எழுத்து இருக்குது, ஸ்ரீயில் 4 எழுத்து இருக்குது. சொல்லட்டுமா? SRI என்டர். என்டர் ஒரு எழுத்து தானே, அதனால தான் ஒரு செகண்ட் டிலே ஆயிருக்கு. புரிஞ்சுதா? சூப்பரா. மறந்துட்டீங்களா எல்லாரும்? இதை இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு தான் செஸ் அதிகமாக விளையாடுங்கன்னு சொல்கிறேன். என்னால் இதை ஏன் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் நான் செஸ் விளையாடுறது ஒன் ஆஃப் தி ரீசன் நான் நினைக்கிறேன். பிகாஸ் செஸ்ஸில் இந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம், ஆப்போனன்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பிளான் என்ன. அதே மாதிரி தான் இது ஏன் இதை பண்ணுச்சுன்னு நம்ம யோசிக்கிறோம். எக்ஸாக்டாக ரெண்டும் சேம் இல்லைனாலும் ரெண்டுமே திங்கிங் தான். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் இம்ப்ரூவ் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக கோடிங் இம்ப்ரூவ் ஆகுங்கிறதுக்கு புரியுது உங்களுக்கு பேக்கிங் ரீசன் என்னன்ட்டு. ஓகே, ஏன்னா போர்ட் கேம் விளையாடுறதும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ப்ரோக்ராமே உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும் இது இல்லை, வீக்லி 1 டே அதுவும் உங்களுக்கு வந்து இது இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்குன்னு போய் ஸ்னேக் அண்ட் லேடரும் தாயக்கிரமாக விளையாண்டா ஹெல்ப் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செஸ்ஸு, லெட்ஸே IoT ஆர் வேறு என்ன கேம் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக திங்க் பண்ணுற மாதிரி, ஸ்ப்ளெண்டர் கூட லிட்டில் பெட், இன்னுமே திங்க் பண்ணுற மாதிரி க்ளூடோ, இதெல்லாம் விளையாண்டிங்கன்னா கன்ஃபார்மாக பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். சூப்பராக ஒன்று பண்ணலாம். நேம்ஸ் 2வே க்ரியேட் பண்ண தேவையில்லை, நேம்ஸு ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுடலாம். புரிஞ்சுதா? அப்போ என்ன ஆகும்? இங்கே ரீட் ஆகிறது அது அடித்து எழுதாது. கரெக்டாக? அப்படியே பின்னாடி தான் போய் எழுதுவோம். அப்போ நேம்ஸ்குள்ளேயே அது வந்துடும், வேலை முடிச்சிடும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இவ்வளவு தான், ஜஸ்ட் 1 லைன் ஆட் பண்ணாவே இது நடக்கணும். ஆனால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, 2 தடவை என்டர் ஆட் ஆகும். கரெக்டாக? அதை இப்போ நான் வந்து சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ ஹேமா என்டர், ஸ்ரீ என்டர் நான் கொடுப்பேன். இங்கே ஹேமா என்டர், ஸ்ரீ என்டர் 9 வரும். ஆனால் எனக்கு வர வேண்டியது 7 தான். இதை நான் எப்படி சரி பண்ணுறது? சார் 2 நம்பர் நம்ம எடுத்துடலாங்க சார். எடுத்துட்டோம்னா நம்ம எப்படி எடுக்கிறது? ஸ்ரீல ஒரு இது, ஹேமால ஒரு இது. ஓ, என்ட்ரி போடுறப்பே விட்டு. டேய் உண்மையாகவே எல்லா டெவலப்பர்ஸ் இவன மாதிரி தான் இருப்பாங்க. ஆக்சுவல் டெவலப்பர்ஸ் இருக்கோம்ல, நான் என்னையோ சேர்த்து சொல்கிறேன். ஒரு ப்ராடக்ட் செஞ்சு கிளைண்ட்டுக்கு கொடுத்துருவோம். கிளைண்ட் வந்து நான் கேட்டது இதுலேயே இப்படி வந்திருக்கேன்னா அது ஒரு ஃபீச்சருங்க, உங்கள் என்ட்ரி சேர்த்து எடுத்துக்கிறீங்க, அது நாங்கள் கொடுத்துருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர், நீங்கள் ஒரு எழுத்த கம்மியாக போட்டுருங்க, வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நம்மளுக்கு ஐடியா கொடுப்போம். இது ஜென்ரலாக நடக்கிற ஒரு விஷயம் ஐடியில். நீ ஒரு பக்கா ஐடி எம்ப்ளாயி ஆவடா, சீரியஸாக சொல்கிறேன். ஐடியில் உனக்கு பயங்கரமான ஃபியூச்சர் இருக்குடா. டே, நான் விளையாட்டுக்கு சொல்ல, எல்லாரும் இப்படி தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே, லைக் மொத்த ஃபீல்டே இதுதான், பார்த்துக்கோங்க. நீ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு போயிரு. வா, ரத்தீஷ் தானே? ஹீ இஸ் தட் ரத்தீஷ். போயிரு. வந்து என்ன பண்ணானா -2 கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும்? 2 என்ட்ரு கழிஞ்சிருமா? புரியுது என்ன பண்ணியிருக்கேன்னு? கவுண்ட்டை வந்து -2 பண்ணிட்டேன். ஆனால் நான் இதோட நிறுத்த போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லைஃப்பை டெலிட் பண்ணிடுவேன். இன்ட்டு 1000 இங்கேயே கொடுத்துருவேன். புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன்ட்டு? இங்கேயே இன்ட்டு 1000 பண்ணிக்கலாம்ல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதையும் எடுத்துருவேன். இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? இதையவே கொண்டு போய் இங்கே வச்சுருவேன். புரிஞ்சா நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? டோன்ட் வரி, மைண்டுக்குள்ளேயே அவுட்புட் ரேஸ் நம்ம எப்பயுமே பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம அதை பண்ணோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது என்ன பண்ணுன்ட்டு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஆனால் ரன் பண்ணி நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, பின் 4 இருக்கிற பல்ப் ஆக்சுவலி இந்த பல்பு தான், அதனால் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம்.
யூஸ்வலாக எல்இடி நீங்கள் தனித்தனியாக வெளியிலே வைக்கலாம். இதுக்குள்ளே இன்பில்ட்டாக ஒரு ப்ளூ கலர் எல்இடி கொடுத்துருப்பான். அது எப்பயுமே பின் 2 கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பின் 2 கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆன்போர்டு எல்இடிவே பார்த்துக்கலாம். ஆனால் பின் 3 பின் 4லாம் நீங்கள் அதில் வச்சு தான் பார்த்தாகணும். ஓகேவா? அப்படியே பார்த்த மாதிரி தான் பார்த்தாகணும். ஓகே, கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நேம் என்ன? ஸ்ரீ. இது அவ சொல்லிட்டா முதல்ல. அடுத்த நேம் ஸ்ரீயா. ஸ்ரீதரே. 1 2 3 4 5 6 7 கரெக்டாக ஆஃப் ஆயிடுச்சு. பக்காவாக இருக்கா? இப்போ -2 தெளிவாக ஒர்க் ஆகுதா? ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ அவுட்புட் ட்ரேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நேம்ஸ் ஈக்குவல் டு ரீச் ஸ்ட்ரிங். ஸோ அப்போ நேம்ஸ்குள்ளே என்ன இருக்கும்? நான் கமெண்ட் போட்டு எழுதிக்கிறேன். நேம்ஸ்குள்ளே வந்து ஹேமான்னு போயிருக்கும். என்டருக்கு 1. ஓகேவா? என்டருக்கு வந்து யூஸ்வலாக ஸ்லாஷன் இருக்கும். இந்த ஸ்லாஷனுங்கிறது ஒரே எழுத்து தான். இது ஒரே எழுத்தாகவே வந்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன கொடுத்தோம்? ஸ்ரீ கொடுத்தோம். ஸ்ரீ வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு. ஸோ யூஸ்வலாக ஈக்குவல் டுன்னு அழிச்சிட்டு எழுதுவீங்க. ப்ளஸ் ஈக்குவல் டுனா அப்படியே பின்னாடி எழுதிடுவீங்க. கரெக்டாக? ஸோ இதில் 1 2 3 4 5 6 7 8 9 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா பல்பு ஆன் ஆயிரும். பல்ப் ஆன் ஆனதுக்கப்புறம் இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? நேம்ஸுங்கிறது வந்து அப்படியே அதை மொத்தத்தையும் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? புரியுதா ரிட்டர்னிங்னா என்னன்ட்டு? இப்போது டாட் லென்த், இது டாட் லென்த் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இப்போ தானே கண்டுபிடிச்சோம். 9 ரிட்டர்ன் பண்ணும். 9 - 2 என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 7 ரிட்டர்ன் பண்ணும். 7 × 1000 என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 7000 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 7 செகண்ட் வெயிட் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஃப்க்கு அப்புறம் அரை செகண்ட் வெயிட் பண்ணுது. திரும்ப ரிப்பீட். புரிஞ்சா எப்படி இது ஒர்க் ஆகுதுன்ட்டு? இவ்வளவு தான்.